சிவபெருமானை ஆரூரா என்று அழைப்பதற்கு பின்னால் ஆழமான ஆன்மீக மற்றும் வரலாற்று பின்னணிகள் உள்ளன. பிரதானமாக இது அவர் வீற்றிருக்கும் திருவாரூர் என்னும் திருத்தலத்தோடு தொடர்புடையது. இதற்கான முக்கிய காரணங்கள் இதோ. 1. திருவாரூர் நாயகன் சிவபெருமான் விரும்பி உறையும் தலம் திருவாரூர். அங்கு வீற்றிருக்கும் இறைவனுக்கு ஆரூரன், திருவாரூரில் வாழ்பவன் என்று பெயர். பக்தி பெருக்குடன் பக்தர்கள் அவரை விளிக்கும் போது ஆரூரா என்று அழைக்கிறார்கள். 2. சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருநாமம் பெரிய புராணத்தில் வரும் 63 நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு நம்பி ஆரூரார் என்ற பெயர் உண்டு. இவர் சிவபெருமானின் தோழராக கருதப்படுபவர். ஒருமுறை சுந்தரர் திருவாரூர் கோவிலுக்கு வந்தபோது அங்கிருந்த அடியார்கள் அனைவரும் அவரை வரவேற்று வணங்கினர். அப்போது சுந்தரர், நான் இறைவனுக்கு அடியவன், என்னை ஏன் வணங்குகிறீர்கள் என்று வருந்தி இறைவனிடம் முறையிட்டார். இறைவனே சுந்தரரை நோக்கி, நீயே ஆரூரன் என்று அழைத்து அவருக்கு பெருமை சேர்த்தார். இதனால் சுந்தரரையும் சிவபெருமானையும் இணைத்தே இப்பெயர் வழங்கப்படுகிறது. 3. பஞ்சபூத தலங்களில் நிலம். திருவாரூர் தியாகராஜர் கோவில் பஞ்சபூத தலங்களில் மண், நிலம், தத்துவத்தை குறிக்கிறது. ஆரியர் அரிய உயிர் அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்குபவர் என்பதால் ஆரூரன் என்ற பெயர் பொருத்தமாக அமைகிறது. 4. பிறவிப்பிணி நீக்கும் தலம். திருவாரூரில் பிறக்க முக்தி என்பது ஆன்றோர் வாக்கு. பிறவித் துயரை அறுக்கும் இறைவன் தங்கியிருக்கும் ஊர் என்பதால் அந்த ஊரின் பெயராலேயே சிவனை அழைப்பது பக்தர்களிடையே ஒரு மரபாகவே மாறிவிட்டது. தெரிந்து கொள்க, குறிப்பாக திருவாரூர் தேர் திருவிழாவின் போதும் தியாகராஜ பெருமான் திருவீதி உலா வரும்போதும் பக்தர்கள் ஒருமித்த குரலில் ஆரூரா, தியாகேசா என்று முழக்கமிடுவது வழக்கம்.